வணக்கம். செப்டம்பர் 16ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை செப்டம்பர் 13ஆம் தேதி நிஃப்டி ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருந்திருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 15,983 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 13,619 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 2,365 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 11,156 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 8,624 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 2,532 கோடி ரூபாய்க்கு. டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ் சில டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. நிதியாண்டு 2023-24 6,084 கேசஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. வரி ஏய்ப்பிற்காக, ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பிற்காக 6,084 கேசஸ் அவங்க பதிவு செய்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்த மதிப்பு 2.01 லட்சம் கோடிகள். போன வருடத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இரட்டிப்பாயிருக்கு இந்த அமௌண்ட். ஆன்லைன் கேமிங், பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்டரை சார்ந்த கம்பெனிகள் மீது தான் அதிகமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. டேட்டா நம்ம கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. நிதியாண்டு 2023 1.01 லட்சம் கோடிகளாக இருந்தது. இப்போ 2024 2.01 லட்சம் கோடிகளாக இருக்குது. கிட்டத்தட்ட இரட்டிப்பாயிருக்கு. ஆன்லைன் கேமிங்கில் 81,875 கோடி ரூபாய் மதிப்பிற்கான வரி ஏய்ப்பு நடந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. 78 கேசஸ். பிஎஃப்எஸ்ஐ பேங்கிங், ஃபைனான்ஷியல் மற்றும் இன்சூரன்ஸ் செக்டர் பார்க்கும்போது 18,961 கோடி ரூபாய், 171 கேசஸ். யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் இந்த வாட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு செய்திகள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மணி கண்ட்ரோலையும் அதே தான் மறுபடியும் சொல்லியிருக்கிறாங்க. முதல் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் 2020 பிறகு இந்த மாதம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 18ஆம் தேதி அவங்களுடைய மீட்டிங் இருக்குன்னு நினைக்கிறாங்க. யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் எடுத்து அந்த தேதியை இன்னொரு முறை சரிபார்க்க வேண்டும். அதானி பவர் மற்றும் அதானி கிரீன் தரப்புலேருந்து இருக்கக்கூடிய அப்டேட், அவங்களுக்கு மகாராஷ்டிரா ஸ்டேட் டிஸ்காம் கிட்டேருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. சோலார் மற்றும் தெர்மல் பவருக்கான கான்ட்ராக்ட் இது. ஃபோர்ட் மோட்டார் மறுபடியும் சென்னையில் அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸை துவங்க இருப்பதாக என்டிடிவி ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. முதலமைச்சர் யூஎஸில் போகும்போது பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறாரு. அதோடைய பாகமாக ஃபோர்ட் மோட்டார்ஸ் மறுபடியும் சென்னையில் அவங்களுடைய உற்பத்தியை துவங்க இருக்கிறாங்க அதே ஆலையில். ஆனால் அது ஏற்றுமதிக்கு பயன்படுத்துவாங்கன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஒரு பெரிய ஐபிஓ இருந்தது, ஒரு சாதனையை படைச்சிருந்தாங்க. அவங்களுடைய லிஸ்டிங் இன்னைக்கு நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மின்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. செப்டம்பர் 16ஆம் தேதி கிரே மார்க்கெட்டில் பிரீமியம் 113% அதிகமாக போய்கொண்டிருக்குன்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. கிராஸ் ஐபிஓ குறித்தான அப்டேட், கிரே மார்க்கெட்டில் பிரீமியம் 24 ரூபாய் 50 பைசா, அதாவது 10% கூடுதலாக போய்கொண்டிருக்கு. இன்னைக்கு லிஸ்டிங் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மின் பத்திரிகையில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸ்விக்கி ஐபிஓ குறித்தான அப்டேட் மின் பத்திரிகையிலேருந்து கிடைத்தது. இந்த வாரம் அவங்க ஐபிஓ டாக்குமெண்ட்ஸை ஃபைல் பண்ணுவாங்க. $1 பில்லியன் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஐபிஓ வழியாக ஸ்விக்கின்னு மின் பத்திரிகையில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் கம்பெனிக்கு வார்னிங் லெட்டர் கொடுத்துருக்காங்க. குஜராத் ஆலையில் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. ஏப்ரல் 15 23 வரைக்கும். அதோடைய பாகமாக இப்போ வார்னிங் லெட்டரை அனுப்பியிருக்கிறாங்க ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்க்கு. சோனா பிஎல்டபிள்யூ ப்ரிசிஷன் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டேக்கை உயர்த்தி இருக்கிறாங்க. இப்போ 7.47% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் 94 லட்சம் இக்விட்டி ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக, அதாவது 1.5%. முன்ன 5.3% ஸ்டேக் வைத்திருந்திருக்கிறாங்க. அதை இப்போ 7.47% உயர்த்தி இருக்கிறாங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ் அக்டோபர் 23ஆம் தேதி குவார்டர்லி ரிசல்ட் வெளியிட இருக்கிறாங்க. கூடவே டிவிடெண்ட் குறித்த முடிவும் அன்றைக்கி எடுக்கப்படும். டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதற்குரிய ரெக்கார்ட் டேட் அக்டோபர் 31. இன்ஃபோசிஸ் உடைய அப்டேட் இருக்குது. இன்ஃபோசிஸ் உடைய ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. ப்ரொமோட்டர் குரூப்பை சார்ந்த மிலன் ஷிபுலால் மன்சாந்தா விற்பனை செய்திருக்கிறார் ஷேர்ஸை. செப்டம்பர் 11ஆம் தேதி 4,07,087 ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது 0.01% விற்பனை செய்திருக்கிறாங்க. ஃபண்ட் ரைசிங் நடந்திருப்பது 78 கோடி ரூபாய்க்கு. ரெயில்டெல் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு நார்தர்ன் ரயில்வேஸ் கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபைஸ் இந்தியா தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு RRVPNL கிட்டேருந்து 114 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் கிடச்சிருக்கு.
ஈடல்வைஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் உடைய ஷேர்ஸை ஈடல்வைஸ் எம்ப்ளாயிஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் வெள்ளிக்கிழமை விற்பனை செய்திருக்கிறாங்க. 98,79,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை ₹124. அதே போல் இன்னொரு டிரான்சாக்ஷன் பிஎஸ்சியில் ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்எஸ்சியில் நடந்து, செகண்ட் டிரான்சாக்ஷன் பிஎஸ்சியில் நடந்திருக்கு. 50 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. அதே ஈடல்வைஸ் எம்ப்ளாயிஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் ₹114.12. அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி வாங்கியிருக்கிறாங்க 35,68,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை ₹124. சானோஃபி கன்சியூமர் ஹெல்த் கேர் டிமர்ஜர் முடிஞ்சு வெள்ளிக்கிழமை முதல் முறையாக லிஸ்ட் ஆனது. ஸோ முதல் நாள்லேயே 5% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியிருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஜொமேட்டோ கம்பெனிக்கு பர்ன்ஸ்டைன் டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. புது டார்கெட் ப்ரைஸ் ₹330. வெள்ளிக்கிழமை க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 21% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பதாஞ்சலி ஃபுட்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை பதாஞ்சலி ஆயுர்வேத் விற்பனை செய்திருக்காங்க. இந்த செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தோம். அவங்க விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலிருந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. பதாஞ்சலி ஆயுர்வேத் லிமிடெட் விற்பனை செய்திருக்கிறாங்க 97,92,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை ₹1,854.08. கல்யாண் ஜுவல்லர்ஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். சிட்டி மறுபடியும் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொல்லியிருந்தது 650, புது டார்கெட் ₹770. டைட்டன் கம்பெனிக்கு கேர் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. லாங் டேர்முக்கு AAA அவுட்லுக் ஸ்டேபிள் முன்ன கொடுத்த ரேட்டிங்கே தான். அதே போல் ஷார்ட் டேர்முக்கு முன்ன கொடுத்த ரேட்டிங்கை மறுபடியும் கொடுத்துருக்காங்க A1+. ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம், அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்ன, ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் அவுட்லுக்னா என்னன்னு வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வீர் ஹெல்த் கேர் லிமிடெட் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு. யார்கிட்டருந்து சொல்லலை, யூஎஸ்ஏலேருந்து கிடைத்த எக்ஸ்போர்ட் ஆர்டர். அதோடைய மதிப்பு ₹0.34 கோடி. கான்ஸ்ட்ரானிக்ஸ் இன்ஃப்ரா லிமிடெட் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. ₹16 லட்சம் ஒரு ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க கான்ஸ்ட்ரானிக்ஸ் இன்ஃப்ரா லிமிடெட். அதானி எனர்ஜி குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஆகஸ்ட் மாதத்தில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 1.6 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. அதானி எனர்ஜி உடையது. ஒட்டுமொத்த மதிப்பு ₹1,330 கோடி. கோப்ரான் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் யூரோப் வெள்ளிக்கிழமை வாங்கியிருக்கிறாங்க. 2.5 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஒரு ஷேர்ல ₹348.65. இன்செக்டிசைட்ஸ் இந்தியா பைபேக்கான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. பைபேக் முன்னவே அறிவித்து தான். புது அப்டேட் எப்போ ஓப்பன் ஆகுது, செப்டம்பர் 18ஆம் தேதி. எப்போ முடிவடையுது, செப்டம்பர் 24ஆம் தேதி. பின்னணி என்னன்னு பார்க்கும்போது 5 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸை திரும்ப பெறுறாங்க. ஒரு ஷேர்ல ₹1000. ஒட்டுமொத்தமாக ₹50 கோடி இதற்காக அவங்க செலவு செய்கிறாங்க. ரிசர்வ்டு கேட்டகரியில் வரக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து 7 ஈக்விட்டி ஷேர்ஸை திரும்ப பெறுறாங்க. 81 ஈக்விட்டி ஷேர்ஸ் வைத்திருந்த ரெக்கார்ட் டேட் படி. ஜென்ரல் கேட்டகரியில் வரக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து 5 ஈக்விட்டி ஷேர்ஸை திரும்ப பெறுறாங்க. 338 ஈக்விட்டி ஷேர்ஸ் வைத்திருந்த ரெக்கார்ட் டேட் படி. பைபேக்னா என்ன, டெண்டர் ஆஃபர் ரூட்னா என்ன, பைபேக் ரேஷியோவை முன்கூட்டியே கணிக்க முடியுமா போன்ற தகவல் எல்லாமே நம்ம வேறு 2 வீடியோஸில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த 2 வீடியோஸோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லூமேக்ஸ் ஆட்டோ டெக்னாலஜிஸ் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க க்ரீன் மற்றும் ஆல்டர்னேட் ஃபியூல் பிஸ்னஸில் இறங்குறாங்க. அதற்காக ஒரு முதலீடு செய்கிறாங்க. க்ரீன் ஃபியூல் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் என்ற நிறுவனத்தில் 60% ஸ்டேக் வாங்குறாங்க. ₹221 கோடி. நவம்பர் 30ஆம் தேதிக்குள்ளே இந்த டிரான்சாக்ஷன் முடிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க லூமேக்ஸ் ஆட்டோ டெக்னாலஜிஸ். இந்த புது நிறுவனம், அதாவது க்ரீன் ஃபியூல் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் உடைய கஸ்டமர்ஸ், பிரபலமான கஸ்டமர்ஸ் யார், சிலதை வெளியிட்டிருக்கிறாங்க. மாருதி சுசுகி, டாடா மோட்டார்ஸ் மற்றும் வோல்வோ ஐஷர் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ். கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ஸ் இந்தியாவுக்கு ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹1,650. பிவிஆர் ஐநாக்ஸ்க்கு ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹2,250. ஆஸ்ட்ரால் லிமிடெடுக்கு ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹1,956. ஹெச்ஜி இன்ஃப்ரா தொடர்ந்து 2 நாட்களில் ரெட்டில் க்ளோஸ் ஆகிட்டு இருந்தது. ஆனால் வெள்ளிக்கிழமை க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்குன்னு NDTV ப்ராஃபிட்டில் தகவல் சொல்லியிருக்காங்க. முக்கிய காரணம் அவங்க சொல்லியிருப்பது சென்ட்ரல் ரயில்வே ப்ராஜெக்ட் ஒன்று அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதான் முக்கிய காரணம் சொல்லியிருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை ஹெச்ஜி இன்ஃப்ரா நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. ஸ்பைஸ் ஜெட் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். ஸ்பைஸ் ஜெட்டோடைய பிஸ்னஸ் முன்னேறும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோலில் 10% அதிகரிச்சிருக்கு போல தெரியுதுங்க. வெள்ளிக்கிழமை நான் செக் பண்ண முடியல, இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். கடந்த ஒரு மாதத்தில் 30% ஸ்பைஸ் ஜெட் அதிகரித்ததற்கு முக்கிய காரணம் மணி கண்ட்ரோலில் சொல்லியிருப்பது அவங்களுடைய பிஸ்னஸ் முன்னேறும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு சில வல்லுநர்கள் கருதுறாங்க. மெடி அசிஸ்ட் ஹெல்த் கம்பெனியுடைய ஷேர்ஸை ஆதித்ய பிர்லா சன் லைஃப் மியூச்சுவல் ஃபண்ட் வெள்ளிக்கிழமை வாங்கியிருக்கிறாங்க. 4 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஒரு ஷேர்ல ₹635. HDFC மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. 12,50,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர்ல ₹635. ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்டும் வாங்கியிருக்கிறாங்க. 5 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஒரு ஷேர்ல ₹635.
காஸ்மிக் சிஆர்எஃப் லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ரயில்வே வேகன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 1022 லட்சம் ரூபாய்கள். பூர்வாங்கரா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். வெள்ளிக்கிழமை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. 5% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியிருந்தது. முக்கிய காரணம் மணி கண்ட்ரோலில் சொல்லியிருப்பது என்னென்னா, மும்பையில் அவங்களுக்கு ஒரு ரீடெவலப்மெண்ட் ரைட்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மியாமி அப்பார்ட்மெண்ட்ஸுடைய ரீடெவலப்மெண்ட் ரைட்ஸ் பூர்வாங்கராக கிடச்சிருக்கு. அது முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். HDFC பேங்க் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஆகஸ்ட் மாதத்தில் டாப் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிகள் HDFC பேங்க்குடைய ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. 8200 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸை விற்பனை செய்துள்ளதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. 5.06 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. ஜனவரி, அதாவது இந்த ஆண்டு ஜனவரியிலிருந்து ஜூலை வரைக்கும் வாங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் ஆகஸ்ட் மாதத்தில் பெரிய அளவில் விற்பனை செய்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக 7 மாதம் பையிங்காக இருந்தது. இப்போ செல்லிங் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஜனவரியிலிருந்து ஜூலை வரைக்கும் பார்க்கும்போது 45,000 கோடி ரூபாய் மதிப்பிற்கு ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்ட். இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் விற்பனை செய்திருக்கிறாங்க. எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க? கோட்டக் மஹிந்திரா மியூச்சுவல் ஃபண்ட் 2.56 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க 4188 கோடி ரூபாய்க்கு. அதே போல் காண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் முற்றிலுமாக வெளியேறி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். 1.73 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. அதோடைய மதிப்பு 2827 கோடி ரூபாய். SBI மியூச்சுவல் ஃபண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க 68 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஒட்டுமொத்த மதிப்பு 1110 கோடி ரூபாய். ஆதித்ய பிர்லா சன் லைஃப் விற்பனை செய்திருக்கிறாங்க. இன்வெஸ்கோ மியூச்சுவல் ஃபண்ட், ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் டாடா மியூச்சுவல் ஃபண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க. HDFC பேங்குடைய ஷேர்ஸ் ஆகஸ்ட் மாதத்தில் யாரெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க அதையும் சொல்லியிருக்கிறாங்க. ICICI Prudential மியூச்சுவல் ஃபண்ட் ஆகஸ்ட் மாதத்தில் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க தான் டாப் பையராக இருந்திருக்கிறாங்க. 1.2 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ். அதோடைய மதிப்பு 1947 கோடி ரூபாய். UTI மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க 251 கோடி ரூபாய்க்கு. நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் 238 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் மாதம் முடிவில் 41 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஷேர்ஸ் வைத்திருக்கிறாங்க HDFC பேங்க்ல. எவ்வளவு ஷேர்ஸ்? 153.87 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் வைத்திருக்கிறாங்க. அதோடைய மதிப்பு 2.51 லட்சம் கோடிகள். இதே ஜூலை மாதத்தில் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதோடைய மதிப்பு கீழே போயிருக்குங்க. ஜூலை மாதத்தில் பார்க்கும்போது 2.59 லட்சம் கோடி ரூபாய்க்கு இருந்திருக்கு. இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் அது 2.51 லட்சம் கோடிகளாக குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் புரோக்கிங் கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. பொனான்சா போர்ட்ஃபோலியோட ரெக்கமெண்டேஷன்ஸில் பஜாஜ் ஃபினான்ஸ்க்கு பை ரேட்டிங், டார்கெட் 8500, ஸ்டாப் லாஸ் 7100. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க? டெய்லி சார்ட்டில் ட்ரிபிள் பாட்டம் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. விப்ரோக்கு பை ரேட்டிங், டார்கெட் 600, ஸ்டாப் லாஸ் 525. சொல்லியிருக்கிற காரணம் டெய்லி சார்ட்டில் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. LKP செக்யூரிட்டிஸோட பரிந்துரைகளில் ஓபராய் ரியாலிட்டிக்கு பை ரேட்டிங், டார்கெட் 1920 ரூபாய், ஸ்டாப் லாஸ் 1759. சொல்லியிருக்கிற காரணம் டெய்லி டைம் ஃப்ரேமில் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சிஸ் பேங்க்ல பை ரேட்டிங், டார்கெட் 1275. சொல்லியிருக்கிற காரணம் அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் டெய்லி சார்ட்டில் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் குறித்தும் நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. BPCLக்கு செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 325, ஸ்டாப் லாஸ் 347. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது வெள்ளிக்கிழமைக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறேன்னா, வெள்ளிக்கிழமை வால்யூமுடன் கடந்த 10 நாளுக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்யும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்னு சொல்லும்போது வெள்ளிக்கிழமை ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். சுந்தரம் கிளேட்டன் 17% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 1700% வால்யூம் அதிகரிப்பு. GIC ஹவுசிங் ஃபினான்ஸ் 14% ஷேர் பிரைஸும் 4400% வால்யூம் அதிகரிப்பு. ஜுபிலண்ட் ஃபார்மோவா 14% ஷேர் பிரைஸ், 1500% வால்யூம். ஆஷியானா ஹவுசிங் 10% ஷேர் பிரைஸும் 215% வால்யூம் அதிகரிப்பு. ரிஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 10% ஷேர் பிரைஸ், 159% வால்யூம். KDDL 10% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 580% வால்யூம் அதிகரிப்பு. இபாக் டியூரபிள்ஸ் 9% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 727% வால்யூம் அதிகரிப்பு. நியூஜென் சாஃப்ட்வேர் 9% ஷேர் பிரைஸும் 460% வால்யூம் அதிகரிப்பு. டைம் டெக்னோபிளாஸ்ட் 9% ஷேர் பிரைஸ், 233% வால்யூம். BLS இ சர்வீசஸ் 7% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 157% வால்யூம் அதிகரிப்பு. IIFL ஃபினான்ஸ் 7% ஷேர் பிரைஸும் 513% வால்யூம் அதிகரிப்பு. பெஸ்ட் லைஃப் ஃபுட்ஸ் 7% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 985% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் அபான்ஸ் ஹோல்டிங்ஸ் 20% வீழ்ச்சி, 316% வால்யூம் அதிகரிப்பு. ஆர்கிட் பிளை டெக்கர் 10% விழுந்தது, 3784% வால்யூம் அதிகரிப்பு.
ஸ்போர்ட் கிங் இந்தியா 6% வீழ்ச்சி 1200% வால்யூம் அதிகரிப்பு. பிரீமியர் பாலிஃபில் 6% வீழ்ச்சி 1000% வால்யூம் அதிகரித்தது. நாராயணா ஹிருதயாலயா 5% வீழ்ச்சி 142% அதிகரித்தது வால்யூம். சிவா டெக்ஸியான் 4% வீழ்ச்சி 463% வால்யூம் அதிகரிப்பு. பத்தாஞ்சலி ஃபுட்ஸ் 4% வீழ்ச்சி 2032% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.